நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடலூருக்கு பக்கத்தில் இருக்கு தாமரை குளங்கிற இந்த முதியோர் கிராமம். 2004 ஏற்பட்ட சுனாமியில் உறவுகளை இழந்த முதியோர்களுக்காக 2007 வருஷம் ஹெல்பேஜ் இந்தியாங்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கிராமம். குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட ஏராளமான முதியோர்களும் இங்கே தங்கியிருக்காங்க. படுக்கையிலேயே முதியோர்கள் முடங்கி கிடக்கிற பெரும்பாலான முதியோர் இல்லங்களை போல இல்லாமல் இந்த கிராமம் வேறு விதமாக காட்சியளிக்குது. இங்கே முதியவர்கள் தங்களுக்கான எல்லா பணிகளையும் தாங்களே செஞ்சுக்கிறாங்க. என்டையர் ரைஸ் அரைச்சி கொடுக்குறதுலேருந்து காய்கறி வெட்டி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அந்த அந்த கிச்சனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து குளிச்சுட்டு மதிய சாப்பாட்டு இவங்களே பரிமாறுவாங்க. முதியோர்கள் தங்கள் சிறப்பு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இங்கே இருக்கு. இங்கே எங்கேயும் முதுமைக்கான சோர்வோ தளர்ச்சியோ காண முடியலை. முதுமையில் வாழ்க்கையை அழகுள்ளதாக அமைச்சிக்க முடியுங்கிறதுக்கு முன்மாதிரியாக இருக்காங்க இங்கே உள்ள ஒவ்வொரு முதியோரும். என் மனம் உருகிடவே பாடி வந்தே, என் மனம் உருகிடவே பாடி வந்தே. குட் ஒன், நைஸா. ஆக்சுவலி ரொம்ப வலியோட அவங்களோட தனிமை கஷ்டங்கள் நிறைய பேசினப்போ ஒரு குட் நோட் மாதிரி இருக்குது. இது எப்படி உருவாக்குனீங்க, இதை எப்படிலாம் கொண்டு போக போகிறீங்க? இது வந்து சுனாமி அஃபெக்டட் எல்டர்ஸ்க்காக தான் ஆரம்பித்தோம் ஆரம்பத்தில். அப்போ இது வந்து ஒரு மாடல் ஹோமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இது வந்து ஒரு அதனால தான் அது ஹோமுன்னே சொல்லக்கூடாது, ஒரு வில்லேஜ். ஏன்னா ஒரு ஹோமுக்கு வர்றப்போ அவங்க வந்து நிறையா இழக்கிறது வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை அல்லது வந்து அந்த கிராமத்து வாழ்க்கை, அதை அவங்க இழந்துடக்கூடாது. அதனால தான் அதில் ஒரு கிராமத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வரணும், ஒரு எண்ணம் வரணும். அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள அந்த ரூம்ஸ், அவங்க தங்குற இடம்லாம் பார்த்திங்கன்னா கூட ஒரு கிராமத்து வீடு மாதிரியே இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு திண்ணை மாதிரி இருக்கும், அந்த பழைய காலத்தில் அந்த திண்ணையில் உட்காந்துருக்கிற மாதிரி. அங்கே வந்து ஒரு குளம் இருக்கும், அப்புறம் விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும், அது மாதிரி மாடுகள் இருக்கும். அது மாதிரி ஒரு கிராமத்து அமைப்பு முறையில் அதை வந்து நாங்கள் வந்து உருவாக்கணும். இதையே வந்து ஒரு மாடல் ஓல்டேஜ் ஹோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள் ஈவன் கவர்மெண்ட்லேருந்துலாம் கூட செக்ரட்டரி சோஷியல் வெல்ஃபேர்லாம் கூட விசிட் பண்ணி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல்ஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள்கிட்டருந்து மாடல்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட நாட்டு முழுக்க இதே மாதிரி ஹோம்ஸ் உருவாக்கணும், மாடல் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி இப்போ பாட்டியாலாங்கிற இடத்துல இதே மாதிரி ஹோம்ஸ் உருவாக்கியிருக்கோம். கல்கட்டாவிலையும் ஒரு கல்யாண ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஹோம் உருவாக்கியிருக்கிறோம்.